So hey guys, இன்னைக்கு வந்து day 18 and நம்ம statistics playlist ஓட almost எண்டுக்கு வந்துட்டோம். So we are not at the exact end, almost எண்டுக்கு வந்துட்டோம். And இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து ANOVA. சரியா? So இந்த ANOVAன்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாபிக். Okay? So you have to be a bit vigilant so that you can follow. Right? And வழக்கமாக நம்ம வந்து எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்குமே வில் ஹேண்ட் ரைட் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹேண்டில் எழுதி கால்குலேட் பண்ணுவோம் ரைட். இன்னைக்கு வி ஆர் நாட் கோயிங் டு டு தட், வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் டு எக்ஸல். ஸோ யூ நோ த வால்யூம் ஆஃப் ஒர்க் வி ஆர் கோயிங் டு டூ. ஏன்னா ஹேண்ட் ரைட்டில் பண்ணால் என்னால் ANOVA வந்து 1 hour முடிக்க முடியாது, இட் வில் டேக் அரவுண்ட் 1 week. ஸோ இன்னைக்கு வந்து வி ஆர் கோயிங் டு ஹேவ் த ட்ரில்டு டவுன் வெர்ஷன். எவ்வளோ கம்மியாக முடியுமோ, எவ்வளோ கிறிஸ்பாக முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பாக நம்ம ANOVA பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி a combination of or handwritten. So I'll write the formulas on hand, I'll explain the concepts by writing, but execution வந்து we have to do it in Excel. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய இன்னைக்கு செஷன் நம்ம கொண்டு போனால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் I've been working on this like past 3-4 days. ஸோ 3 நாளாக அன்றைக்கே பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ நீ வரல அப்படின்ன உடனே ஐ வாஸ் reiterating the concepts, I was preparing everything. Okay, so let us get started. Okay, so ANOVA. Okay, so ANOVA அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் analysis of variance. Okay, இப்போது let me share my screen. Screen தெரியுதா? Okay. Yeah, yes. So, இப்போ let us take 3 groups, group A, group B and group C. இந்த 3 குரூப் எடுத்துக்கோம் ரைட்டா. ஸோ இந்த 3 குரூப்புக்கும் ஒரு சேம் பாப்புலேஷனில் தான் நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த 3 குரூப்புக்கும் ஏதாவது வேரியன்ஸ் மீன், அதோட சென்ட்ரல் டெண்டன்சியில் ஏதாவது வேரியன்ஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து ANOVA அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ANOVA ஸ்டாண்ட்ஸ் ஃபார், ஸோ இட்ஸ் நாட் ANN, இட்ஸ் AN. ஓகே, ஸோ ANOVA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ். இதுதான் ANOVA. ஓகே, புரியுதா? சரியா? ஸோ இதுதான் வந்து ANOVA. ஓகே, ஸோ ANOVAவில் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து 3 டைப் இருக்குது. ஸோ டைப் 1 இஸ் கோயிங் டு பி ஒன் வே. ஓகே, அடுத்தது வந்து 2 வே, ரிப்பீட்டட் மெஷர். இந்த 3 நம்ம நார்மலாக பார்க்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியது எதுக்கு ANOVA. ஓகே, ஸோ வி நோ நம்மளுடைய ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கே வந்து இட் கேன் என்ன சொல்ற நம்ம டி டெஸ்ட். ஓகே, நம்மளுடைய டி டெஸ்ட்டோ வந்து இட் கேன் கிவ் த சிமிலர் ரிசல்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா? என்ன சொல்கிறது, எனக்கு வந்து 3 ஃபெர்டிலைசர்ஸ் எடுத்துக்கோ. இதெல்லாம் ஃபெர்டிலைசர்ஸ். சரியா? நான் 3 குரூப் ஒரு 3 குரூப் ஆஃப் பிளான்ஸ் எடுத்துக்கிறேன், ஃபெர்டிலைசர்ஸ் ஃபீட் பண்ணுறேன். ஓகே, இதோட ஹைட் ஆவரேஜ் எனக்கு வந்து ஹைட்டோட மீன் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஓகே, இந்த இதில் ஏதாவது வேரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு தான் நம்ம ANOVA யூஸ் பண்ணுறோம். ஓகே, பட் நீ பார்த்த அப்படின்னா டி டெஸ்ட் வில் ஆல்சோ டூ த சேம். ஓகே, கரெக்டா? டி டெஸ்ட்லேயுமே உன்னால் 2 குரூப்போட மீன் வேரியன்ஸை கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? தட் இஸ் வாட் த டி டெஸ்ட் டஸ். ஸோ வாட் டஸ் ANOVA do? Why do we need ANOVA? Maybe sample size like 2 பேர் இல்ல. ஓகே, உன்னோட குரூப் வந்து மோர் தென் 2 இருக்கும்போது யூ நீட் ANOVA. ரைட்டா?
ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ நீ ரெண்டு குரூப் தான் இருக்குது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் டி டெஸ்ட். பட் இந்த இடத்துல வந்து யூ ஹேவ் 3 ஆர் மோர் தென் 2. ஓகே, அந்த டைமில் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனோவா டெஸ்ட். ரைட்டா? ஸோ இதுதான். ஓகே, அண்ட் அனோவா எல்லாத்துலேயுமே இப்போ இது ஒன் வே அனோவா வந்து ரெண்டு குரூப் வந்ததுன்னா நீ வந்து டி டெஸ்ட் பண்ணலாம். 2 வே அனோவா இருந்ததுன்னா பேர் டி டெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து உனக்கு வந்து 2 குரூப் தான் இருக்க முடியும், மோர் தென் 2 groups. ஓகே, அந்த மாதிரி வரும்போது யூ won't be able to perform this டி டெஸ்ட். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், அனோவாக்கு போகிறோம். ரைட்டா? ஸோ அனோவா பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைப்பும் நாம் பார்க்கணும். வாட் ஆர் 3 types? Yes, sir. One way, two way and repeater. சரியா? இந்த 3 டைப்பையும் ஒன்று ஒன்றா பார்க்கணும். I'll give you the information as crisp as possible. ஓகே, ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக லெங்க்த்தாக போகக்கூடிய ப்ராசஸ். நார்மலாக வந்து இந்த அனோவா இதெல்லாம் வந்து ஹேண்ட் ரிட்டனாக கால்குலேட் பண்ண மாட்டாங்க நார்மலாக. பட் நான் எம்பிஏ படிக்கும்போது அவசர தியரிட்டிக்கல் பேப்பர் ஐ யூஸ் டு கால்குலேட். பட் ஒன்னொன்றையும் தனித்தனியாக பண்ணுவோம். ஒன் வே அனோவா தனியாக பண்ணுவோம், 2 வே அனோவா தனியாக பண்ணுவோம், ரிப்பீட்டட் மெஷர் நான் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த 3ஐயும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 1 hourல வில் ட்ரை டு க்ளோஸ். ரைட்டா? ஸோ அனோவா பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அனோவா? Yes, sir. Analysis of variance. Okay, analysis of variance between different groups. That's what you have to say. Okay, we'll start with one way ANOVA. Okay. So எந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ அனோவோட ஹைபோதசிஸ், நல் ஹைபோதசிஸ் என்னவா இருக்கும்னா ஆல் மீன்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, மீன் சாரி, ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மீன் வேல்யூ ஆஃப் ஆல் குரூப்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, இதான் வந்து உங்களோட H0. ஸோ H1 என்னவா இருக்கும்? Apply opposite, sir. Like mean values are not equal. Yeah. So you have to be careful in defining the alternate hypothesis as well. Okay. So mean value of all mean value of all groups are not equal. இதுதான் நம்மளுடைய இது alternate hypothesis. சரியா? ஸோ அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட். ஓகே, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி we should have assumptions, ரைட்? ஸோ ஒவ்வொரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு அசம்ஷன் வச்சுருப்போம், ரைட்? Yes, sir. ஸோ இதுக்கும் வந்து we have to have the assumptions. சரியா? ஸோ அசம்ஷன்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலி ஹைபோதசிஸ் டெஸ்டிங்க்கு முன்னாடியே நம்ம பண்ணியிருக்கணும். பட் ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் அவுட், ரைட்டா? ஸோ அசம்ஷன்ஸ். ஸோ அசம்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் அசம்ஷன் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். சாரி, இன்னைக்கு என்னன்னு தெரியல, பேட் செட் ஆக மாட்டேங்குது. லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இண்டிபெண்ட் வேரியபிள் ஒரு நாமினல் வேரியபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு தெரியல வேரியபிள்ஸ் வந்து 2 டைப் இருக்கு, ரைட்? டிபெண்டன்ட். Yes, sir. Dependent and independent. சரியா?
ஸோ இந்த இண்டிபெண்ட் வேரியபிள் வந்து நமக்கு நாமினல் வேரியபிளாக இருக்கணும். இட் ஷுட் பி நாமினல். ஓகே, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து மெட்ரிக் வேரியபிளாக இருக்கணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாமினலுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம இன்சுலின் எடுத்துக்கோ, ஏன் இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன் ரொம்ப இன்னைக்கு ஆகுதுன்னு தெரியல. இன்சுலின் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வந்து ஒரு நாமினல். ஸோ மெட்ரிக் என்னவா இருக்கும்? சுகர் லெவல். ஸோ இதுதான் உன்னுடைய அசம்ஷன். ஸோ உன்னுடைய லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் வந்து இண்டிபெண்ட் வேரியபிள் ஷுட் பி நாமினல். ஓகே, அது ஒரு ட்ரக்காக இருக்கலாம், நீ அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ், சரியா? அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரு மெட்ரிக்காக இருக்கணும். ஓகே, செகண்ட் அசம்ஷன் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ். இதுதான் வந்து செகண்ட் அசம்ஷன். ஓகே, இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நீ சொல்லு, இண்டிபெண்டன்ஸ்னா என்ன? வாட் இஸ் இண்டிபெண்டன்ஸ் சாம்பிளிங்? sir, it should not depend on any particular bias. இல்ல, ஒரு சாம்பிளோட ஒரு குரூப்போட சாம்பிளிங் இன்னொரு குரூப்ல டிபெண்ட் ஆகிருக்க கூடாது. ஓகே, ஸோ இதான் வந்து நோ டிபெண்டன்ஸ். நோ டிபெண்டன்ஸ் ஆன் சாம்பிள்ஸ் ஆஃப் அதர் குரூப்ஸ். ஓகே, இதுதான் வந்து உனக்கு வந்து என்ன சொல்றது, ஒன் வே அனோவா கூடிய அசம்ஷன். ஸோ டூ வே அனோவாக்கு வேற அசம்ஷன் யூ ஹேவ். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நார்மாலிட்டி. நார்மாலிட்டி நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி இருக்கக்கூடிய ஒரு அசம்ஷன். ஓகே, ஸோ நார்மாலிட்டி என்னது? Categorical based. No, data should be normally distributed. Normally distributed. Okay, normally distributed. இதான் நார்மாலிட்டி, சரியா? அடுத்தது நம்மளுடைய அசம்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் வந்து இன்னும் என்ன வேற என்ன அசம்ஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராமினென்ட் அசம்ஷன்ஸ். ஒரு சப்ராமினென்ட் அல்லது ஒரு பேஸ் லெவல் அசம்ஷன்ஸ் அப்படி எடுத்துக்கிட்டா அப்படின்னா, let me just think about it. Base level assumptions, homogeneity. Sorry, note பண்ணி வச்சிருந்தேன், I just missed it. ஸோ ஹோமோஜினிட்டி அப்படின்னா என்ன? உன்னுடைய டேட்டா சாம்பிள்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஹோமோஜினியஸாக இருக்கணும். ஸோ தட் இஸ் லைக் கிவன், ரைட்? யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெசிஃபிக்கலி மென்ஷன் தட், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து உன்னுடைய பேசிக் அசம்ஷன்ஸ் அனோவா, ஒன் வே அனோவா நீ பண்ணும்போது. ஓகே, ஸோ இப்போ உனக்கு வந்து யூ பேசிக்லி நோ வாட் இட் இஸ், ரைட்? அண்ட் இந்த ஒன்னொன்றுக்கும் இப்போ நார்மாலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வி ஹாவ் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் டெஸ்ட், ரைட்? ஸோ நம்மளுடைய டேட்டா வந்து நார்மலாக இருக்கா இல்லையா அப்படின்னு. இண்டிபெண்டன்ஸுக்கு ஆப்வியஸாக நம்ம குரூப்பை பார்த்தோன்னே தெரியணும், இஸ் இட் இண்டிபெண்டன்ட் ஆர் டேட்டா பார்த்தோன்னே நமக்கு தெரியணும் இது வந்து டிபெண்டன்ஸ் சாம்பிளா இண்டிபெண்டன்ட் சாம்பிளா அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த அனோவாவை பொறுத்த வரைக்கும் உனக்கு ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன் வந்து வேரியன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ். ஸோ வேரியன்ஸ் பிட்வீன் groups and variance within groups. இந்த ரெண்டு விஷயம் நீ வந்து கண்டுபிடிக்கணும், ரைட்டா? வேரியன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ் அண்ட் வித் குரூப்ஸ் ஜஸ்ட் நான் சிம்பிளாக நான் சொல்கிறேன், கேட்டுக்கோ. லெட் அஸ் சே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸுக்கு A, B and C, சரியா? இதோட ஹைட்டோட மீன் பார்க்குற இந்த மூணு இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இந்த குரூப், இந்த குரூப், இந்த குரூப்
இந்த மூணு குரூப்புக்கும் இடையில உள்ள வேரியன்ஸை கால்குலேட் பண்றதா என்னது? வேரியன்ஸ் பிட்வீன் குரூப்ஸ். இப்போ வேரியன்ஸ் வித்தின் குரூப் அப்படின்னா லெட் அஸ் சே உன்னோட ஏ குரூப்ல 5 டேட்டா பாயிண்ட் இருக்கு, சரியா? இந்த 5க்கும் உள்ள வேரியன்ஸை கால்குலேட் பண்றது தான் என்னது? வேரியன்ஸ் வித்தின் குரூப்ஸ். சரியா? இதை வந்து நீ கேர்ஃபுல்லாக பண்ணிக்கணும். ஏன்னா we all obviously we are going to get f value. so f value எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, so f value is equal to variance between groups divided by variance within groups. ஓகே, இதுதான் வந்து உன்னோட f value calculationக்கு வந்து ஃபார்முலா. சரியா? Are you following this? Yes sir, writing down. So உன்னுடைய between groups வந்து ஸ்மாலா இருந்து உன்னுடைய within groups வந்து லார்ஜா இருந்தா என்ன ஆகும்? f value என்ன ஆகும்? Sir, it will go very minute. Small. ரைட்டா? ஸோ இதுதான் உன்னுடைய என்ன சொல்றது, அனோவா நீ கண்டுபிடிக்கிறதுக்குரிய இது. சரியா? ஸோ யூ ஹேவ் டு கால்குலேட் போத் த வேரியன்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ் அண்ட் வேரியன்ஸ் வித்தின் த குரூப்ஸ். அண்ட் இந்த எஃப் வேல்யூ வச்சு நீ என்ன பண்ணுவ? திஸ் எஃப் வேல்யூ will lead to p value. ஓகே, சரியா? ஸோ பேசிக்காக ஒன் வே அனோவாவை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரியா? ஸோ ஏதாவது நான் ஒரு சின்ன டேட்டா செட் எடுத்துக்கிறேன். இந்த இதை வச்சு நாம் வந்து ஒரு சால்வ்டு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா 3 குரூப் எடுத்துக்கிறேன். G1, G2, G3 இந்த மாதிரி 3 குரூப் எடுத்துக்கிறேன். 3 குரூப்புக்கும் டேட்டா பாயிண்ட்ஸ். என்னோட ஷீட் கேட்டால் தெரியுதா? should I zoom in? No sir, visible sir. ஓகே தானே? ஸோ இந்த 3 குரூப்புக்கும் நாம் வந்து we are going to give data. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு வந்து let us say 3, 2, 1, 1, 4, 2, 4, 3. ஓகே, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் குரூப்புக்கு 10, 9, 8, 9, 8, 7, 8, 6, 7. சரியா? இதெல்லாம் குரூப் 2 கொடுத்துருக்கோம். அண்ட் குரூப் 3க்கு வந்து 7, 6, 7, 6, 5, 4, 3, 6. இதெல்லாம் குரூப் 3 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 3 குரூப்புக்கும் வந்து இதான் நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ். குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி டேட்டா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குரூப்ஸோடைய வித்தின் வேரியன்ஸ் அண்ட் குரூப்ஸோடைய பிட்வீன் வேரியன்ஸ் இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய டாஸ்க். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மீன் ஆஃப் ஆல் டேட்டா. ஓகே, ஃபர்ஸ்ட் மீன் ஆஃப் ஆல் டேட்டா கண்டுபிடிக்கணும். சரியா? மீன் ஆஃப் ஆல் டேட்டானா என்னது? சிங்கிள் மீன் கண்டுபிடிச்சிட்டு டோட்டலா ஆட் பண்ணுவோம். இது எல்லாத்தோட ஆவரேஜ் அதான் மீன் ஆஃப் ஆல் டேட்டா. எஸ் சார். ஓகே, which is equal to average of இந்த மொத்தமும். which is coming as 5.33. ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மேட் நம்பர். ஓகே, ஸோ 5.33 அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மீன் வேல்யூ வருது. ரைட்டா? ஸோ திஸ் மீன் ஆஃப் ஆல் டேட்டா இஸ் வாட்? இந்த எல்லாத்தோட மீனும். Okay, so if I have to write this here,
step 1. First step is mean of all data. Mean of all data, which is equal to summation of x divided by capital N. Okay, the capital N என்றது என்னது? Total population numbers of sample. Population. When we say small n, that is degree of freedom. Sample count. Degree of freedom அதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த இடத்துல சாம்பிள் கவுண்ட் அப்படின்னு வரும். ஓகே, சரி. ஸோ இப்போ மீன் ஆஃப் ஆல் டேட்டா கண்டுபிடிச்சோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அடுத்தது மீன் ஆஃப் குரூப்ஸ். சரியா? மீன் ஆஃப் குரூப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? Single group. That's the second step. Mean of groups, which is equal to mean G1 oda mean formula எப்படி எழுதணும்? Which is equal to summation of G1 G of x divided by n G1. ரைட்டா? Yes. ஓகே, ஸோ இப்போ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா அப்படி நம்ம போடுறோம் அப்படின்னா இதோட ஆவரேஜ் வரும். கரெக்டா? A2 to A9. ஓகே, சரியா? இதோட ஆவரேஜ் இதான மீன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இங்கே எழுதிக்கலாம். மீன் ஆஃப் G1 என்ன இருக்கு? 2.5 இருக்கா? G2 G3 சரி. G2க்கு வந்து 8 அண்ட் G3க்கு வந்து 5.5. ஓகே, இதுதான் வந்து மீன் ஆஃப் இது. ஓகே, அடுத்தது sum of squares between the groups. ஓகே, ஸோ இப்போ மீன் கண்டுபிடிச்சிருக்க, அடுத்தது நீ கண்டுபிடிக்க வேண்டியது sum of squares between the groups. ஓகே, ஸோ இது பார்க்குறதுக்கு பெருசாகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸி தான். ஓகே, எஸ்எஸ் பிட்வீன் அப்படின்னு கொடுத்துக்கிட்டா அப்படின்னா விச் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் ni. ஓகே, மீன் ஆஃப் த குரூப்ஸ் இங்கே நம்ம இது கண்டுபிடிச்சிக்கோம்ல, மீன் ஆஃப் எவ்ரி குரூப். ஓகே, மீன் ஆஃப் த குரூப் மைனஸ் மீன் ஆஃப் ஆல் டேட்டா இங்கே கண்டுபிடிச்சிக்கோம்ல, மீன் ஆஃப் ஆல் டேட்டா G whole square. ஓகே, ஸோ sum of squares between குள்ள கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன வரும்? which is equal to sum of, ஓகே, என்ன வேல்யூ வரும்? G1 ஃபர்ஸ்ட் குரூப்போட மீன் மைனஸ் ஓவரால் மீன். அதானே இங்கே எழுதியிருக்கோம். Yes. குரூப்போட மீன் மைனஸ் ஓவரால் மீன் to the power of 2 ப்ளஸ் இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்புக்கும் பிட்வீன் நீ கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்போட இதை எடுத்துட்டேன். இப்போ அடுத்து வந்து செகண்ட் குரூப்போடது. ஓகே, ஓகே சார். தேர்ட் குரூப்போடது. புரியுதா ஃபார்முலா? சார்.
ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் இந்த மீன்ல வந்து டோட்டல் மீன் மைனஸ் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்கொயர் பண்ணி அதே மாதிரி இந்த மீன்ல வந்து டோட்டல் மீன் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை எடுத்து எல்லாத்தோட சம். ஓகே, உனக்கு இன்னும் கரெக்டாக புரியணும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கோ. ஈக்குவல் டு இந்த வேல்யூ அவ்வளோதான். ஓகே, இந்த ரெண்டு வேல்யூ நான் எடுத்துருக்கேன். ஈக்குவல் டு இந்த வேல்யூவோடைய ஸ்கொயர்டு. சரியா? அண்ட் இது வந்து எல்லா இதுக்கும் போடணும். சரி, ஏன்னா வந்து இதுக்கு B10 minus A15 E15 பதில் A15. ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நீ கவனமாக இருக்கணும். E15 A11 B11 C11. இப்போ இது எல்லாத்துடைய சம் ஈக்குவல் டு சம் ஆஃப் எல்லாத்தோட சம் 15.16. ஸோ இதை வந்து நான் இப்போ நம்பராக ஃபார்வர்ட் பண்ணுறேன்னா ஃபார்மேட்டு நம்பர் 15.17. புரியுதா? ரைட். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஆட். சரியா? இப்போ வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் த குரூப்ஸ் நீ வந்து கண்டுபிடிச்சிட்ட. ஓகே, அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ஓகே, இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் நம்ம ஒரு இது மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, நமக்கு எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு? 8 டேட்டா பாயிண்ட் இருக்கு. ஓகே, 2லேருந்து 9 வரைக்கும் இதெல்லாம் நம்மளுடைய டேட்டா பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ ஒரு குரூப்புக்கு 8 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு, ரைட்? இந்த வேல்யூ வந்து we have to multiply by n. ஸோ இப்போ என்னோட வேல்யூ 8, ரைட்டா? இதுதான் உன்னுடைய சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன். ஓகே ஓகே சார். அடுத்தது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் த குரூப்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? இதே வேலையை தான் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்ல இருந்தும் அதோட மீனை நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். ரைட்டில் ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? விச் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மைனஸ் இந்த வேல்யூ டு த பவர் ஆஃப் 2. இப்போ ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் கிடச்சோம்ல. ரைட் சார். ஓகே, ஸோ இது வந்து என்ன பண்ணலாம்னா $8 ஓகே, இப்போ நான் ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இதோட மீன் கிடச்சிடும். ரைட்டா? ஸோ இதுதான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் த குரூப். ஓகே, அது ஃபார்முலா எழுதலாமா? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் within the group. Okay, so sum of squares within வந்து ரெண்டு தடவை நீ சம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் சம் பண்ணணும். அதுக்கப்புறமா இந்த ஒவ்வொரு சம்மோட வேல்யூவையும் சம் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் 2 சம்ஸ். ஓகே, xi அதாவது ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட் மைனஸ் அந்த குரூப்போடைய மீன் ஸ்கொயர்ட். புரியுதா? ரைட் சார். ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டையும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல 3 அப்படின்னா இந்த 3லேருந்து you have to minus 2.5.
இதோட மீன். சரியா? இப்போ இங்க வந்ததுன்னா என்ன வரும்? 10 minus it's not going to be இதோட மீன், it's going to be இதோட மீன், which is C2. You got the point? Yes. 10 minus இந்த குரூப்போட மீன், 3 minus இந்த குரூப்போட மீன். இப்போ இங்க வந்தா என்ன ஆகும்? புரியுதா? சார் வெளி ஃபார்முலா நம்ம அந்த பிளேஸ்மென்ட் கரெக்டா இருக்கும். ஏன் கரெக்டா தான் 10 minus 8 அப்படிங்கும்போது 2 தான சார் வரணும். ஸ்கொயர் இருக்குல்ல? ஸ்கொயர் பண்ணிருக்கோம். ரைட். It's not just 10 minus 2. 10 minus 2 squared. இங்க பாரு. கரெக்ட் சார். இது 10 minus 2 squared. Yes sir. ரைட்டா? Yes sir. So இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இது ஒண்ணொண்ணா எடுத்துக்கோம். இதோட சம் எடுத்துக்கலாம். இதோட சம் என்ன? equal to sum of equal to sum of equal to sum of சார் இப்போ லாஸ்ட் காலம்லயுமே சார் லைக் 7 minus 5.5 அப்படின்னா 1.5 ஸ்கொயர் பண்றோம் அப்படின்னா இட் ஷுட் பி ஓகே. அப்போ நம்ம எங்க மிஸ் பண்ணிருக்கோம்? மேபி லாஸ்ட் E2 minus F10 இல்ல E10. ஓகே, இங்க தான் நான் மிஸ் பண்ணிருக்கோம். ரைட் equal to sum of good. சரியா? so இப்போ s is within is equal to sum of 10 12 14, right? So which is equal to sum of in the point plus in the point plus in the point, which is 36. Okay. ஸோ நான் ஃபார்முலாலாம் இங்கே எழுதிட்டு இருக்கிறேன், கால்குலேஷன்ஸ்லாம் இங்கே எழுதிட்டு இருக்கிறேன். ஃபார்முலாவே கால்குலேஷன் ஒன்றா போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்குள்ளே முடிக்க முடியாது, ஹேண்ட் ரிட்டன் பண்ணோம் அப்படின்னா. ரைட்டா? ஸோ ஐம் ஜஸ்ட் ரைட்டிங் திஸ் ஈஸியாக இது பண்ணிக்கிறதுக்காக. சரியா? ஓகே. ஸோ இது கூட நமக்கு தேவையில்லை, பிகாஸ் த சேம் வி ஹவ் டேக்கன் இட் ஓவர் தேர். சரி, இப்போ நமக்கு என்னெல்லாம் இருக்கு? மீன் ஆஃப் ஆல் டேட்டா இருக்கு, ஒவ்வொரு குரூப்போட மீன் இருக்கு, அண்ட் என்ன சொல்றது, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் த குரூப் அண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் த குரூப். இவ்வளவும் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து நம்ம மீன் கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் த குரூப்பும் மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் த குரூப்பும் நம்ம கண்டுபிடிக்கணும். mean of squares. சரியா? இதுக்கு வந்து between the group அதோட ஃபார்முலா பார்த்தா அப்படின்னா mean of squares between வந்து which is equal to sum of squares between divided by degree of freedom. Okay. ஸோ இந்த கேஸில் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பிட்வீன் குரூப்ஸ்னா 3 குரூப்ஸ் இருக்கு சார். 3 குரூப். அப்போ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன வரும்? 3 தான சார்? நோ, 3 minus 2 minus 3 minus 1. டிராஃபிக் சிக்னல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எப்படி கண்டுபிடிப்ப? சிக்னலை பார்க்குற, என்ன கலர் நான் கேட்குறேன், க்ரீன் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ வேற என்ன கலர்னா ரெட்டும் இல்லை அப்படிங்கிற, அப்போ என்ன கலரு? yellow. அப்படின்னா எனக்கு 2 இன்ஃபர்மேஷன் இருந்தால் அந்த குரூப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ரைட்? ஸோ இந்த இடத்துல டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் நமக்கு என்ன வரும்? 2. ஓகே.
ஸோ மீன் ஸ்கொயர் பிட்வீன் ஓகே என்ன வரும் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன 2. ஸோ 90.75. இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம், மிஸ் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் ஸ்கொயரும் மீன் ஆஃப் ஸ்கொயர். சம் ஆஃப் ஸ்கொயர்லேயே நம்ம மீனும் பண்ணியிருக்கோம் தானே சார்? எல்லா இதோட மீனும் கண்டுபிடிச்சு இல்லையே, நம்ம மீன் கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் கண்டுபிடிச்சு தானே சார் ஸ்கொயர் பண்ணோம். இல்லைப்பா, இங்கே இது மீன் மைனஸ் ஆக்சுவல் பாயிண்ட் தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் சம் ஆஃப் ஸ்கொயரில். எஸ் சார். ஓ ரைட் சார். சம் ஆஃப் ஸ்கொயர் பிட்வீன் எவ்வளோ ஹையாக வந்துச்சு? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் H17 minus H15 2.5 minus 3.7 சம் எப்படி 181 வந்துச்சு? $1.75 ஸ்கொயர்டு தானே? 1.25 ஸ்கொயர் ரைட்? இந்த மாதிரி ஈக்குவல் டு இது மைனஸ் இது. ஓகே, I just have to do this equal to இந்த வேல்யூ உடைய ஸ்கொயர் கரெக்டா? and if I do this for 3 is equal to sum of இந்த மூணு வேல்யூ 74. ஓகே சார், இப்போ என்ன பண்ணியிருக்கோம் சார்? மீன் ஆஃப் G1 மைனஸ் மீன் ஆஃப் ஆல் டேட்டா பண்ணியிருக்கோமா? ஆமாம், இது வந்து G1 ஃபர்ஸ்ட் குரூப்போடைய அந்த இது டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே சார், அப்போ மீன் ஆஃப் G2ங்கிறது நம்ம தப்பாக வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் சார். 8 மைனஸ் 3.75 மணி 8ல இருக்கு. 8 மைனஸ் H15. Good. So 22.67 இதை வந்து 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு இந்த வேல்யூ மல்டிப்ளைட் பை த நம்பர் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ். அப்போ அது 8ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 181. ஆட் எப்படி நமக்கு இந்த அளவுக்கு டிவியேஷன்ஸ் வருது? இதே ஃபார்முலா தானே போட்டுருக்கோம். மீன் ஆஃப் ஆல் டேட்டா நமக்கு ஏன் 3.75 இருக்கு? சூப்பர். என்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு பார்த்தியா? எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே கொடுத்து ஆவரேஜ் கொடுத்தோம். இல்லை, நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மீன் ஆஃப் ஆல் டேட்டா என்ன பண்ணோம்? இந்த இதோட மீன் தானே கண்டுபிடிச்சோம். இடையில கொண்டு போய் நீ காலம்ஸ் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? மீன் ஆஃப் ஆல் டேட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நம்ம இப்போ ஃபார்முலா மாத்துனதுனால. சரியா? So Excel பொறுத்த வரைக்கும் you have to be a bit careful because the answers will be very weird. பார்த்தோன்னே தெரியும் இது தப்பு அப்படின்ட்டு நமக்கு பார்த்தாலே தெரியும், பட் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால தான் we go for coding. கோடிங்கில் வந்து இந்த மாதிரி உனக்கு இஷ்யூஸ் வராது. ஓகே, ஸோ எம்எஸ் பிட்வீன். ஓகே, இதுதான் அந்த ஃபார்முலா தெரியும்ல. ஸோ எஸ்எஸ் பிட்வீன் டிவைடட் பை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். அப்போ எம்எஸ் வித்தின் அதுக்கு என்ன வரும்? அதே மாதிரி தான் சார், SS within divided by degree. சரி, டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் எத்தனை? 2 தான் சார். எப்படி? ஐ மீன் within அப்படிங்கும்போது ஒரு 8 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு சார். 8 டேட்டா பாயிண்ட்ஸுமே வேணும் தான் சார். 8 எதுக்கு வேணும்? 7 இருந்தால் போதும்ல. எஸ். ஆனால்
அப்போ எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் உனக்கு? 7 data points. 21. 7 into 3. Okay, sir. ரைட்டா? ஒவ்வொரு குரூப் பிகாஸ் யூ ஆர் கால்குலேட்டிங் த குரூப்ஸ் வித்தின் ஒவ்வொரு குரூப்புக்கும் உனக்கு 7 டேட்டா பாயிண்ட் வேணும். புரியுதா? இதுக்கு 7 டேட்டா பாயிண்ட், இதுக்கு 7 டேட்டா பாயிண்ட், இதுக்கு 7 டேட்டா பாயிண்ட். யுவர் சம் ஆஃப் குரூப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் அப்படின்றது என்னது? இந்த மூணோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸோட சம் தான். கரெக்டா? இங்கே நம்ம பண்ணியிருக்கோம்ல. Right, sir. Okay? I'll just hide this. சரியா? ஸோ இப்போ நம்மகிட்ட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் பிட்வீன் இருக்கு, மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் வித்தின் இருக்கு. ஓகே? அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? இதில் வந்து எஃப் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். F value. ஓகே, இது வந்து வித்தின் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான் எழுதியிருக்கோம், ரைட்? ஆமாம் சார். ஸோ வித்தின்னா என்னது? Sum of squares within divided by degree of freedom of that particular data set. ஃபைனலாக என்ன பண்ணணும்? எஃப் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா? எஃப் வேல்யூ அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம முதல்ல பார்த்த ஃபார்முலா தான். Yes. Mean of squares between divided by mean of squares within which is equal to 60 point. Okay, 67. நம்ம இங்கே கன்ஃபியூஸ் பண்ண வேணாம், இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதோட வேல்யூ பார்த்தோன்னா எஃப் வேல்யூ பார்த்தோன்னா ஈக்குவல் டு இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ which is equal to 35.39. இதுதான் உன்னுடைய எஃப் அப்சல்யூட். Okay, absolute. ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் என்ன வைப்போம்? சிக்னிஃபிகன்ஸ் நார்மலாக வந்து 0.05 வைப்போம். கேட்டா ஆல்ஃபா. Right, sir. ஓகே, ஸோ இது வந்து எஃப் அப்சல்யூட். இப்போ எஃப் கிரிட்டிக்கல் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து எஃப் டேபிள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. இல்லைனா அதுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் ஒன்று இருக்குது, நான் அதை உனக்கு ஷேர் பண்ணுறேன். சரியா? இது வந்து டேட்டா டேப் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 2 விதம் இருக்குது. இன்னொன்று வந்து எஃப் டேபிள் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாரு. இந்த மாதிரி எஃப் டேபிளில் வந்து நீ கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் என்ன அப்படிங்கிறத நீ கண்டுபிடிக்கலாம். Okay. ஓகே, ஸோ இப்போ நாம் வந்து நம்மளுடைய இதில் வந்து எடுத்துப்போம். எஃப் அப்சல்யூட் வந்து 35.39. 35.39. நியூமரேட்டருடைய டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்னது? பிட்வீனோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் Between was 3 minus 2. 2. சரியா? 3 minus 1, 2. டினாமினேட்டர் வித்தினோடது Within order 8 minus 1. Sorry. 8 minus 1 into 3. Go into 3. So 21. So உன்னோட p value it is like very low. Okay, உன்னோட f critical வந்து actually I think if we can do it here, denominator வந்து 21 ன்னு கொடுத்தா 3.467. Okay. So the f 3.467. அதாவது இதுதான் உன்னோட எஃப் வேல்யூ. நீ கண்டுபிடிக்க இந்த சிக்னிஃபிகன்ஸுக்கு இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்ஸ் இருந்ததுன்னா இதுதான் உன்னோட எஃப் வேல்யூ. அண்ட் உன்னுடைய பி வேல்யூ என்னது? இட்ஸ் லெஸ் தேன் 0.01. ஓகே, okay. ஸோ இந்த பி வேல்யூ அப்படின்றது என்னது? Hypothesis decide பண்றது. எஸ், பி வேல்யூ இஸ் டூ ஸ்மால் அப்படின்னா we don't accept, sir. Exactly. 0.001. சரியா? ஸோ இப்போ நம்மளுடைய பி வேல்யூ ரொம்ப கம்மியாக இருந்தா வாட் வி அக்செப்ட்? We go with H1. சரியா? பி வேல்யூ இஃப் இட் இஸ் டூ லோ தென் வி நார்மலி
tend to reject Reject the the- null hypothesis and go with the alternate hypothesis. Simple. Okay, இது வந்து ஒன் வே அனோவாக்கு. சரியா? ஸோ டூ வே அனோவான்றது இதே மாதிரி தான். ஓகே, வில் குவிக்லி ரன் த்ரூ. ஓகே.